நியூஸ் தமிழ் கழுகு. தேர்தல் நாளே செங்கோட்டையன் ஜெயலலிதாவுக்கு டூர் மேனேஜரா மாறிடுவாரு. ஜெயலலிதா எங்க பேசணும், எங்க தங்கணுங்கிற முடிவை செங்கோட்டையன் தான் எடுப்பாரு. இப்போ செங்கோட்டையன் வேலைய இபிஎஸ்காக பாக்குறாராம் எஸ்பி வேலுமணி. ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அவரோட தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணங்களுக்கான ரூட் மேப்பை போட்டு கொடுத்தவர் செங்கோட்டையன். பிரச்சார வாகனம் எங்க நிக்கணும், ஜெயலலிதா எங்க தங்கணுங்கிற வரைக்கும் செங்கோட்டையன் சொல்றத அப்படியே கேட்பார் ஜெயலலிதா. இப்ப இபிஎஸ் பிரச்சாரத்தை முழுக்க முழுக்க வடிவமைச்சு கொடுக்கிறது எஸ்பி வேலுமணிங்கிறாங்க. இபிஎஸ் போற ஊர்களுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே வேலுமணி போயிடுறாராம். அந்த பகுதியில இபிஎஸ் தங்க போற இடத்தை தேர்வு செஞ்சு அங்கிருந்து பிரச்சாரத்துக்கு ரூட்டு போட துவங்குவாராம். இபிஎஸ் பேச போற முதல் பாயிண்ட் எது, 2வது பாயிண்ட் எது, பாயிண்ட்களுக்கு நடுவுல சாலையில நிக்கிற பொதுமக்களை எந்த இடத்துல இபிஎஸ் பார்க்கணும், அவருக்கு எந்த மாதிரியான வரவேற்பை கொடுக்கணும்னு பக்காவா ஸ்கெட்ச் போட்டு கொடுக்கறாராம் வேலுமணி. இபிஎஸ் பேசுற இடம் எல்லாமே பெரும்பாலும் அந்த ஊரோட பிஸியான ரோடா தான் இருக்குதாம். ஒரு மைதானமாவோ ஊருக்கு பக்கத்துலயே இருக்காது. பிஸியான ரோட்டுக்கு நடுவுல பேசினாதான் கூட்டத்துக்கு வர்ற மக்களோட ஏற்கனவே அங்க இருக்கிறவங்களும் டிராபிக் ஜாமால நகர முடியாம நிப்பாங்க. இது ட்ரோன் கேமராவில பெரிய கூட்டமா தெரியும்னு முடிவு செய்யறாராம் வேலுமணி. இபிஎஸ் கூட மொத்தம் 100 பேர் டூர்ல போறாங்களாம். இவங்க செலவையும் வேலுமணியே பாத்துக்கிறதா சொல்றாங்க. டூர் தொடர்பான செலவெல்லாம் வேலுமணியோட தான். அந்தந்த ஸ்பாட்டுக்கு மக்களை அழைச்சிட்டு வர்றது முழுக்க சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலாளர்களோட பொறுப்பா. இபிஎஸ் சுற்றுப்பயணத்துக்காக ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் போட்டி போட்டு பெரிய அளவுல செய்யறாங்களாம். செலவை பத்தின புலம்பல்கள் கேட்டாலும் சுற்றுப்பயணத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கிறதுனால செலவை பார்க்க வேண்டாம், அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கன்னு உத்தரவு போட்டிருக்காராம் வேலுமணி.